நூறுசாமிங்கிற டைட்டில் இல்லாமல் இன்னொரு டைட்டில் இருந்தது. ஆனால் நூறுசாமிங்கிற டைட்டில் எல்லா மக்களையும் உள்ளே பிடிச்சி இழுத்துரும். 43 வயசு லேடிக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க, அந்த பசங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன் தன்னுடைய அம்மாவுக்குங்கிறது தான். இது வந்து ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் சப்ஜெக்ட். இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்கிற கிளைமேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரோன் உள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமர்ஷியல் கிளைமேக்ஸ் வைக்கிறேன். அது இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துலையும் கொஞ்சம் தோஞ்சிருச்சுன்னா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது தப்பும் கிடையாது. சினிமா என்பது கமர்ஷியல் ஆர்ட். சினிமா இஸ் அன் ஆர்ட் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். 2 படம் தான் பண்ண முடியும். இதுதான் வந்து 100% பெரியாரிய சினிமா அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த பெரியாரிசம் கண்டிப்பாக உள்ளே இருக்கும். நீங்கள் நூறுசாமி படத்தை பார்த்துட்டு நீங்கள் எழுதியிருக்கீங்க, இது வந்து எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குது, எனக்கு என்கரேஜிங்காக இருக்குது. இப்படி ஒரு சிங்கிள் ஃபாதராக நான் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்ன உடனே இந்த அம்மா வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு லேடியை, சிங்கிள் மதரை பேசி இப்போ அந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஹலோ சசி சார். எஸ், வெல்கம் டு பிடி ஸ்பாட்லைட். அண்ட் உங்களோட நூறுசாமி படம் இப்போ ரிலீஸ் ஆகி நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு இருக்கு. எனக்கு படம் வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப முன்னாடியே நடக்க வேண்டியது கொஞ்சம் தள்ளி போய் இப்போ நடந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கு? அது நீங்கள் இப்போ எனக்கு படம் ரொம்ப பிடிச்சின்னு சொன்னீங்க, அதில் அழுத்த வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தே சொன்னாலே போதும். ஏன்னா இது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு படம். ஒரு படம் ஸ்டார்டிங்க்கு கொஞ்சம் தடுமாறலாம், ஆனால் மக்கள் போய் பார்த்துட்டு அதை அந்த நம்பிக்கையோடு தான் நான் படம் பண்ணுறேன். நான் எப்பயுமே படம் பண்ணும்போது என்ன நினைப்பேன் அப்படின்னா, இந்த படம் பண்ண ப்ரொடியூசர் இந்த படத்தை முடித்து ஒரே ஒரு ஷோ தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தியேட்டரில் ஒரு ஷோ மட்டும் ஃபுல்லாகிற மாதிரி, இல்லை ஒரு ஷோ மட்டும் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு தகுதியானவங்களாக இருந்தால் போதும் ஒரு ப்ரொடியூசர். நான் படம் பண்ண ரெடி அப்படின்னு நினச்சி தான் படம் பண்ணுவேன். ஏன்னா 100% நம்பி இருக்குது, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது சுனாமி அடித்தாலும் சரி, மழை அடித்தாலும் சரி, இதுக்கு தகுதி இருந்ததுன்னா மக்கள் போய் இதை கொண்டாடிக்கணும்னு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருந்து தான் நான் படம் பண்ணுறேன். அந்த நம்பிக்கையோடு தான் நூறுசாமியும் பண்ணேன். தமிழ் மக்களை என்னை ஏமாற்றினேன். ஸோ இப்போது உங்களோட ஃபஸ்ட்டு படம் சொல்லாமலே ரிலீஸ் ஆனப்போ அதுக்கு கிடைக்கிற ரிசப்ஷன், அதுக்காக வெயிட் பண்ணி அதோடைய ரிசப்ஷன் பார்க்குறதுலேருந்து இப்போ இந்த நூறுசாமி ரிலீஸ் ஆகி அதுக்கு வெயிட் பண்ணி அதோட ரிசப்ஷன் பார்க்குறது அப்படிங்கிற அந்த 2 இதில் எந்த மாற்றமும் இருக்கா, இல்லை அதே மாதிரி தான்? எப்பயும் மாதிரி தான் இருக்குது. எனக்கு பெருசாக சேஞ்ச் எல்லாம் ஒன்றும் இல்லை. மக்கள் இன்னும் சொல்லப்போனால் சொல்லாமலே விட நல்ல படம் நூறுசாமி. அதையும் மக்கள் கொண்டாடுறதுங்கிறது இருக்கு இல்லையா. ஒரு பெண்ணுடைய 42 வயசு பொண்ணுக்கு லேடிக்கு 43 வயசு லேடிக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க, அந்த பசங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன் தன்னுடைய அம்மாவுக்குங்கிறது தான். இது வந்து ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் சப்ஜெக்ட். இன்னும் சொல்லப்போனால் அன்கன்வென்ஷனல். ஓகே, இந்த படத்தை மக்கள் கொண்டாடுறதுங்கிறது எனக்கு சொல்லாமலே சக்ஸஸை விட, எனக்கு சொல்லாமலே என்னுடைய முதல் படம், அந்த சக்ஸஸை விட இந்த சக்ஸஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடியதாகவும் ரொம்ப முக்கியமானதாகவும் படுது தமிழ் சமூகத்துக்கு. இப்போ முன்னாடி சில இன்டர்வியூஸில் உங்களோட பெஸ்ட் ஒர்க் வந்து பூ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எஸ், இப்போ வந்து நூறுசாமி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. பூ சொல்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு, இப்போ நூறுசாமியை சொல்கிறதுக்கான ரீசன்? பூ வந்து ஒரு பெண்ணுடைய மனசின் ஆழத்தில் போய் சொல்லப்பட்ட கதை. ஓகே, அதில் நான் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்கல. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுச்சோ அதெல்லாமே எடுத்தேன். ஏன்னா அது ப்ரொடக்ஷன் என் கையில் இருந்து, நான் தான் ப்ரொடியூசர் அதுக்கு. ஓகே, அதனால் அந்த ரிஸ்க் எடுத்தேன். ஓகே, ஐ மீன் மோசர் பேர் வந்து எனக்கு பேக்கப் பண்ணாங்க. நான் ப்ரொடியூசர், நான் என்ன வேணால் கால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. அதனால் நான் வந்து தைரியமாக முடிவு பண்ணேன். ஆனால் நான் நினச்ச மாதிரி பூ போல. அதுக்கு காரணம் தமிழ் மக்கள் கிடையாது. ஓகே, நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். அதில் அவங்கள ஏதோ விதத்தில் வசீகரிக்கலை. அதில் எனக்கு வருத்தமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. ஓகே, ஆனால் இந்த படம் எப்படி பண்ணேன்னா, இந்த படமும் எனக்கு பூவுக்கு அடுத்த நெருக்கமான படம் இல்லை, பூ அளவுக்கு நெருக்கமான படம். இதை வந்து சக்ஸஸ் பண்ண விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சம் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறேன். இது எப்படி சொன்னால் மக்கள் ரசிப்பாங்க,
இதுக்கு என்ன பண்ணணும், இந்த கிளைமேக்ஸ் வேண்டாம், இந்த இப்போ இருக்கிற கிளைமேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரோன் உள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கமர்ஷியல் கிளைமேக்ஸ் வைக்கிறேன். அது இல்லாமல் ஒரு வேற ஒரு கிளைமேக்ஸ் இருந்தது. பாசிட்டிவாக ஆனால் இந்த செல்வி இருக்காங்க இல்லையா, அந்த அருவாளோட வர்றவங்க எல்லாத்தையும் இவங்க தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லி 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 பேசி ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசி அருவாளை கீழே போடுற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருந்தது. ஆனால் அது என்னன்னா மறுபடியும் இவ்வளோ நேரம் வந்து இதை தானே சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த தம்பி கேரக்டர் வழியா, ஈவன் இந்த அம்மாவோட ஏன்டா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க வழியா, இல்லை ஊர் மக்கள் வழியா, இல்லை அங்கே இருக்கிற ஆண்கள் வழியா சொல்லிட்டு இருந்த கருத்தை தான் மறுபடியும் எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது கமர்ஷியலாக இல்லைன்னு டிசைட் பண்ணுறேன். எனக்கு 2 மார்க் கம்மியாக கொடுத்தா கூட பரவாயில்ல, மக்கள் இந்த படத்தை கொண்டாடணும் பெரும்பாலான மக்கள் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி பண்ணது. அது நான் நினச்ச மாதிரி போகுது, எல்லா மக்களாலும் வசீகரிக்கப்படுது, எல்லா மக்களாலும் போற்றப்படுது, அவங்களுக்கு எல்லா மக்களாலும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தியேட்டருடைய ரிசல்ட் காமிக்குது, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் காமிக்குது. இந்த ட்வே நான் கரெக்டாக தான் இருந்துகிட்ருக்கேன். ஓகே, அதே சமயத்தில் ஒரு தப்பான படத்தை கொடுக்கல, ரொம்ப பூவை விட அட்வான்ஸான படத்தை கொடுத்துருக்கேன் கருத்தியலா. அப்படிங்கிறதுனால பூவை விட இந்த படம் எனக்கு நெருக்கமான படம். எஸ், உங்கள் கேள்விக்கு பதில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போது அந்த கமர்ஷியலாக அந்த கிளைமேக்ஸ் மாற்றுறதுன்ற சொல்கிறீங்களா, அது வந்து இப்போ நீங்கள் எடுக்கிற ஒரு படத்தை எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறத டிசைட் பண்ணுறது இருக்குல்ல. இப்போது பிச்சைக்காரன் உதாரணமாக எடுத்துக்கிட்டா அதை எப்படி வேணா சொல்லலாம், ஒரு ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப கமர்ஷியலாக சில சீன்ஸ்லாம் மாசா கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணுறீங்க. இப்போ 100 சாமி எடுத்துக்கிட்டாலும் இதுவும் உங்களால் ஒரு ஃபீல் குட் படமாக ரொம்ப சகஜமான ஒரு படமாக கொடுத்துருக்க முடியும். ஆனால் இதை வந்து கொஞ்சம் லவுடாக சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள் சேர்க்குறீங்க. ஸோ இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை எப்படி டிசைட் பண்ணுறீங்க, ஒரு படத்துக்கான ட்ரீட்மெண்ட்டை? ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு பேஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் அடுத்து பண்ண போகிறது ஒரு ஹீரோயிக் ஃபிலிம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஹீரோ படம் தான் பண்ண போகிறேன் அடுத்தது. அந்த படத்துக்கான பேஸ், அந்த படத்துக்கான ப்ரொமோஷன், அந்த படத்துக்கான லுக்கு எப்படி இருக்கணுங்கிறது அந்த படத்தினுடைய கதை தீர்மானிக்கும். ஓகே, அப்படி பார்க்கும்போது எனக்கு 100 சாமி படம் வந்து ஒரு பொண்ணுடைய கதையாக இருக்கா, ஓகே சரி, இதை வந்து மக்கள் வந்து ஒரு சாரார் மட்டும் கொண்டாடக்கூடாது, இது எங்கள் படம்டா அப்படின்னு எல்லாருமே கொண்டாடணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த இடத்துலையும் அவங்கள சாஞ்சு உட்கார வச்சிடக்கூடாது, மொபைல் பார்க்க வச்சிடக்கூடாது. ஓகே, ஏன்னா இதில் நிறைய சாத்தியங்கள் இருக்குது. அங்கே அடிதடி ஃபைட் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே மொபைல் பார்ப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துலையும் கொஞ்சம் தோஞ்சிருச்சுன்னா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது தப்பும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் உள்ளே இருக்கும்போது அவங்க பணம் கொடுத்து வரான்னா நம்மளை போர் அடிச்சு முடியாது, நம்ம பண்ணக்கூடாது. ஸோ என்னென்னலாம் பண்ணலாம்? ஒரு விடவுடைய ஒரு கைம்பெண் அவங்களுடைய கதையை சொல்கிறோம். அவங்க பொட்டு இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுடைய 35+லேருந்து தான் கதையை சொல்கிறோம். இவங்களை எப்படி ரசிக்க வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஏன்னா இவங்க தான் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வரப்போகிறாங்க. ஓகே, இதுக்கு அவங்க முகத்தில் அந்த பொட்டு இல்லாதனால இங்கே மறு மாதிரி ஒன்று வச்சுக்கலாமா? ஒரு மறு வச்சா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், சரி 2 மறு வைக்கலாமா? இப்படி லுக்கில் இருந்து அவங்க என்ன மாதிரி கேரக்டர், ஹாப்பியாக இருக்கிற கேரக்டரா, இப்படி ஒவ்வொன்றுமே டிசைன் பண்ணி எல்லா மக்களும் ரசிக்கிற அளவுக்கு இந்த படத்தை சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு லுக்கில் இருந்து நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். 100 சாமிங்கிற டைட்டில் இல்லாமல் இன்னொரு டைட்டில் இருந்தது. ஆனால் 100 சாமிங்கிற டைட்டில் எல்லா மக்களையும் உள்ளே பிடிச்சி இழுத்துரும், ஏன்னா அந்த பாட்டு ஹிட்டு அப்படின்னு 100 சாமி டைட்டில் பண்ண. ஆனால் கதை 100 சாமிக்கு எதிரான கதை. ஆமாம். அப்போ இது ஐ ஜஸ்ட் கன்சிடர் திஸ் as a ஹூக். அவ்வளோதான், எனக்கு ஹூக்கு தான். இந்த 100 சாமி டைட்டில் இல்லைன்னா உண்மையாலுமே இந்த படத்தினுடைய சக்ஸஸ் வந்து ஒரு 35% பாதிக்கும். 100 சாமிங்கிற டைட்டில் தான் எல்லாரையுமே இழுக்குது. ஸோ இப்படி எல்லா விதத்துலையும் யோசிக்கணும் ஜான்சன். இது சொல்லிக்கிட்டே போகலாம், என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்னா. அது வந்து இப்போ பாகுபலி பற்றி ஒரு இது வந்திருக்கு, டாக்குமெண்ட்ரி வந்துருக்கு நினைக்கிறேன். அது மாதிரி நீங்கள் எடுக்கலாம் 100 சாமி. ஓகே, இப்போ என்ன பண்ணீங்கன்னு சொல்கிறது பேசுனீங்க.
என்ன பண்ண வேணாம்னு முடிவு பண்ணது இருக்குல்ல. இப்போ என்கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு சப்ஜெக்ட் பண்ண போறேன், இதுல எதெல்லாம் பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசிடலாம். ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுமா, இந்த டீம் அமையுமாங்கிறது சந்தேகம் தான். ஸோ இதுக்குள்ள என்னெல்லாம் பேசிடலாம் அப்படிங்கறத டிசைட் பண்ணிடுறீங்க. ஆனா இது இந்த லைன்ல இருக்கட்டும், இது கொஞ்சம் கூட போனா கூட பரவாயில்ல, இது வந்து உள்ள இருக்கணும் அப்படின்னு ஒரு லைன் டிரா பண்றது இருக்குல்ல, அது என்னெல்லாமா இருந்தது? இது பெண்ணை வந்து பயங்கரமா குளோரிஃபை பண்ணிடக்கூடாது. ஓகே. நான் அம்மா சாங் ஒரு அம்மா அம்மா தான் சாங் இருக்கும், அது வாங்கும்போதே வெரி ஃபர்ஸ்ட் பாடெல்லாம் ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கு முன்னாடியே மியூசிக் டைரக்டர் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், அம்மாவை பற்றின பாட்டாக இருக்கணும், ஓகே, ஆனால் அந்த டியூனுக்குள்ளே க்ளோரிஃபிகேஷன் இருக்கக்கூடாது. அம்மாவை பற்றின அம்மா என்று அழைக்காது, அதுவோ 100 சாமிகள் இருந்தாலும் அந்த ஃபீலும் இருக்கக்கூடாது. ஒரு வயா மீடியாவில் ஒரு பெண்ணை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ அந்த ஃபீல் தான் இருக்கணும். எனக்கு ரொம்ப உருக வச்சிருக்கக்கூடாது. ஓகே. ஏன்னா அதுக்கு எதிராக நான் இப்போ கதை பண்ணுறேன். ஸோ அந்த கதைக்குள்ளே ஒரு தப்பான விஷயம் உள்ளே வந்துடக்கூடாது மியூசிக்கலாக அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இந்த டியூன்லேருந்து இது பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அம்மா பொட்டு வச்சுக்கிறத வச்சு ஒரு சீன் இருக்கும். அந்த ஓனர் சொல்லுவார், இங்கே வரும்போது பிச்சை பொட்டு வச்சுக்கணும். ஒரு நாள் தெரியாமல் அந்த அம்மா பொட்டு வச்சுக்கணுன்னு பையன் கோவிச்சுட்டு போயிடுவான். அதுக்கு முடிவு இருக்காது. என்னன்னா அந்த அம்மா வந்து அதே பொட்டை ஒட்ட வச்சு, அதே பொட்டில் வேற ஒரு பொட்டை ஒட்ட வச்சு இந்த பையனுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, ஒரு நோட்டில் எழுதி வச்சு, இது மாதிரிப்பா இது பொட்டு இல்லை முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இந்த பொட்டுக்கு எண்டு இருக்கு. கிளைமேக்ஸில் அவன் அந்த பொட்டே எடுத்து வச்சு, அம்மா இந்த பொட்டு கல்யாணத்தன்னைக்கு இது வச்சுக்குமா அப்படின்னு சொல்லுவான். சீன் எடுத்தேன். ஓகே. ஆனால் இதில் வைக்கல, வேண்டாம், க்ளோரிஃபை பண்ண வேண்டாம். பொட்டு என்ன புருஷன் இருந்தால் பொட்டு, புருஷன் இல்லைன்னா புருஷன் வந்தால் தான் பொட்டு வச்சுக்கணுமா என்ன? ஓகே. அதை உட அப்படின்னு வைக்கல. ஸோ இப்படியெல்லாம் வேண்டாங்கிறது டோன்ட்ஸ் நிறைய இருக்குது இந்த படத்தில். அதுக்கு ஒரு 1 hour டாக்குமெண்ட்ரி பண்ணலாம். ஆக்சுவலி இந்த டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கீங்க தானே இந்த படத்துக்கு? எஸ் டாக்குமெண்ட்ரி பண்ணி. ஸோ இந்த சீன் ஒன்று, இன்னொன்று இதுக்குள்ளேயே நீங்கள் வந்து செக்ஸ் பற்றியும் பேசிடணுன்ற ஒரு சாலிடான மூவ் எடுக்கிறீங்க. ஸோ அதை வந்து பேசியே ஆகணுங்கிற அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன வருது? நான் இப்பயும் 100 சாமி எடுத்ததுக்கு சந்தோஷப்படுற ஒரே ஒரு விஷயம், பெருமைப்படுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு தனக்கு சொல்கிறா, நானும் உப்பு போட்டு தான் சாப்பிட்றேன், 2 பசங்களுக்கு அம்மா, காலேஜில் படிக்கிறாங்க பசங்க, ஷீ இஸ் நவ் 42 வயசு. அவங்க சொல்கிறாங்க, நானும் உப்பு போட்டு தாங்க சாப்பிட்றேன், எனக்கும் மற்றவங்க மாதிரி எல்லாரும் மாதிரியும் இருக்கணுங்க அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் தட் மீன்? இதை விட அமிக்கபிளாக இல்லை சட்டிலாக சொல்லவே முடியாது. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடிஞ்சது. எனக்கு ஐ ஹாவ் அ ஃபிசிக்கல் டிசையர் இருக்குங்கிறது ஒரு பொண்ணு ஓப்பனாக சொல்கிறா. யார்கிட்ட? ஒரு நமக்கு மரியாதை, அந்த அம்மாவை வந்து அந்த அம்மா நம்புற ஒரு மரியாதைக்குரிய ஒரு வாத்தியத்தை சொல்கிறாங்க. இந்த ஒரு சீனுக்காக நான் ஹாப்பியாக இருக்கேங்க, ப்ரௌடாக இருக்குங்க. இது தமிழ் சினிமாவில் சொல்லப்படலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது சொல்லணுங்கிறது நான் உறுதியாக இருந்தேன். ஏன் சொல்லக்கூடாது? கரெக்ட். இதை மாதிரி இப்போ இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சீன் இருக்குது உங்கள் படங்களில். அதே சமயம் அதுக்குள்ளே எங்கேயாவது ஒரு ஹியூமரும் சேர்க்குறீங்க. இப்போ எனக்கு உதாரணமாக பிச்சைக்காரன் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அதில் ஒரு சீனில் வந்து ஒரு போலீஸுன்னு நினைக்கிறேன், இது என் கேர்ள் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னா பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு லைட் ஆக்குற விஷயங்கள் இருக்குல்ல, அதை எப்படி செய்ய முடியுது? இப்போ 100 சாமிலையா இருக்கட்டும் இல்லை பிச்சைக்காரனா இருக்கட்டும், அதை சேர்க்கிற விஷயம் இல்லை, அது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? அது வந்து ஒவ்வொரு கலைஞனுக்கும் இருக்க வேண்டிய தகுதின்னு நினைக்கிறேன். மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு சினிமா என்பது கமர்ஷியல் ஆர்ட், சினிமா இஸ் அன் ஆர்ட் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். 2 படம் தான் பண்ண முடியும் லைஃப்பில். தட்ஸ் பியூர் அண்ட் பியூர், அவுட் அண்ட் அவுட், இட்ஸ் அ கமர்ஷியல் ஆர்ட்.
இப்போ இந்த கமர்ஷியல் ஆர்ட்னு வரும்போதே எப்படியெல்லாம் கமர்ஷியலாக நம்ம படத்தை கொண்டு போகிறது. இப்போ ஒரு ஒரு இதில் ஹியூமர் வருது, மியூசிக் வருது, சினிமாட்டோகிராஃபி, காஸ்டியூம் வருது, எல்லாமே வருது. ஓகே. அப்போ இந்த ஹியூமர் எப்படி சொன்னால் ஹியூமராக இருக்கும் அப்படிங்கிறத நான் படங்கள்ல இருந்து இல்லை சிலருடைய எக்ஸ்ப்ரெஷன்ல இருந்து நான் கவனிக்கிறேன். ஓகே. ஓகே. இப்போ நான் இதே மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ வந்து இவர் நேராக கேமரா பார்த்துட்ருக்காரு. கேமராமேன் உள்ளே என்னை பார்த்துட்ருக்காரு. இதில் இன்னொரு சேனல்காரங்க வந்து எடுக்கும்போது ஒருத்தன் இப்படி கேமரா, அந்த பையன் வந்து கேமரா இப்படி நிறுத்தி வச்சுட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டான். லாக் பண்ணிட்டு அது அப்புறம் மாதிரியே உட்காந்துருக்கான். உட்காந்து அவன் என்ன பண்ணுறான்னா, கேமரா இங்கே இருக்கா, அவன் இப்படி பார்த்துட்ருக்கான். இங்கே பார்க்கவே இல்லை மானிட்டரில். ஓகே. நான் நவுந்துட்டேன்னா இல்லை நான் பேக் போயிட்டேன்னா இதெல்லாம் பார்க்கல. ஆமாம், அப்போ அதெல்லாம் கவனிக்கல, இப்படியே பார்த்துட்டு இருக்கான். நான் வந்து இங்கே வந்து ஒரு அந்த ஆங்கர்கிட்ட காமெடி அடித்த உடனே எப்படின்ட்டு இப்படி பார்க்குறாங்க. இது எனக்கு பிடிச்சிருந்தது. ஐ நோட்டட் தட். இது எங்கேயாவது சொருகிடுவேன். ஓகே. ஏன்னா ஹியூமர் இதுதானே ஹியூமர். இல்லை கீழே வழுக்கி விழ வச்சாலோ இல்லை வந்து அவன் ஒல்லியாக இருக்கான் குண்டாக இருக்கான்னு சொல்ல வச்சாலோ அது மட்டுமே இல்லையே ஹியூமர். எவ்வளவோ இடத்துல ஹியூமர் இருக்குது நமக்கு. ஸோ அந்த ஹியூமருங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதை அங்கங்கே நோட் பண்ணிட்டே வருவேன். எங்கே நமக்கு கதை சொல்லும்போதே அது மிக்ஸ் ஆகி வந்துடும். ஏன்னா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஒரு படத்தை ஹிட் கொடுத்துடணுங்கிறது. நூறுசாமி சம்மந்தமாக பேசின நிறைய இன்டர்வியூஸில் வந்து அந்த படத்தோட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நான் இப்போ கேட்குறதுலேயும் கூட அது திருப்ப ரிப்பீட் ஆகலாம். ஆனால் எனக்கு வந்து அந்த சீனை எடுக்கும்போது இல்லை எழுதும்போது அது என்னவா இருந்தது, எடுக்கிறப்போ அது எப்படிப்பட்ட உணர்வை கொடுத்தது அப்படிங்கிறது மட்டும் ஒரு 5 சீன் நான் நோட் பண்ணது. ஃபர்ஸ்ட் சீன் வந்து அந்த இவங்க வந்து தனியாக இருக்காங்கன்றப்போ நிறைய பேர் வந்து வெளியே இருந்து நிறைய குரல்கள் வரக்கூடிய காட்சி ஒன்று இருக்கும். ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு சொசைட்டியை ரெப்ளிகா பண்ணுற மாதிரியான ஒரு சீன். ஸோ அது எழுதும் போதும் எடுத்த போதுமான ஃபீல் அது 100% நான் என்ன எடுத்தனோ, என்ன நினச்சனோ, என்ன எழுதணுமோ அதான் வந்திருக்கு. இந்த குரல்களுக்கு எந்த முகத்தை வேணால் நீங்கள் பொருத்திக்கலாம். அதை உண்மையாலுமே அந்த அந்த இடத்துல நான் முகத்தை காமிச்சிருந்தேன், ஒருத்தருடைய முகத்தை காமிச்சிருந்தேன்னா அது பழைய அசோகன் இல்லை செந்தாமரை சார் இவங்க பண்ண இந்த பூ கட்டிட்டு வந்து பண்ணுற விஷயம் இல்லையா, ஜிப்பா போட்டுட்டு, அது மாதிரி சீன் தான் அது. அது சேம் அதே சீன் தான் அது. ஆனால் அந்த முகத்தை காமிக்காம சொல்கிறதுக்கு இல்லையா, ஒரு கதவு தட்டப்படுது, ஒரு ஜன்னல் தட்டப்படுது, ஒரு இரவானம் தட்டப்படுது, இப்படிங்கிற அதுக்குள்ளே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீன் கன்செப்ஷன் இருக்குது டிஃப்ரெண்ட்லி. ஸோ அது வந்து முகத்தை காட்டினா பழசு, முகத்தை காட்டாமல் சொல்கிறது தான் புதுசு. அப்படிங்கிறதுனால அது அப்படி தான் எழுதினேன், அப்படியே வந்திருக்குது. ஸோ எனக்கு இது சொல்லும்போது எனக்கு மெமரி ஆஃப் மர்டர் ஞாபகம் வருது. ஏன்னா அதை பற்றி ஒரு பாட்காஸ்ட்டில் பேசும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவன் வந்து இப்போ இவ்வளோ ஒரு கொடூரமான ஒருத்தன் அவனோட ஃபேஸை காட்டிட்டா ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கவன் இப்படி பண்ணிடுவான்ற ஒரு எண்டு வந்துடும். ஸோ அதனால அப்படி கூட காட்டாமல் வந்திருக்கான்ற மாதிரி அதில் சொல்லியிருந்துருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு இது சூப்பர். ஸோ அந்த பாட்காஸ்ட் லிங்க் அனுப்புங்க எனக்கு. கண்டிப்பாக. ஓகே. அடுத்தது அந்த விண்டோ சீன். இவங்க அந்த சார்ட்டை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அந்த பையன்கிட்ட அவர் பேசிடுவார். இவங்க வந்து ரொம்ப ஆவலாக அவன் என்ன சொல்ல போகிறான், எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சீன் நான் உண்மையாலுமே செல்விகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சரி வாத்தியார்கிட்ட நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, வாத்தியார் அங்கே வந்து பையன்கிட்ட கேட்குறாங்கன்னு தெரியுது, அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டேன். நான் வீட்டில் இருந்துட்டு தூரத்தில் எங்கள் வீட்டில் இருந்து அடுப்படியிலேருந்து பார்க்கும்போது இது தெரியும், அதில் ஹாலில் இருந்து பார்க்கும்போது ஸ்கூல் தெரியும், வாத்தியார் அங்கே பேசிட்டு தானே, இங்கேருந்து நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அவன் தலை கீழே தொங்க போடுறான், இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன், ஆனால் என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் நான் வந்து இப்படி ஜன்னலாக மாற்றுறேன். நான் திரும்பி பார்க்கும்போது ஜன்னல்லேருந்து ஒரு உருவம் நவருது. நான் உண்மையாலுமே அது சில்லவுட்டில் வைக்கணும்னு பார்த்தேன். அப்புறம் யாரோ ஒரு உருவம் நவுந்து போச்சு, அதை தான் பார்க்குறேன். யாரும் அந்த வீட்டுக்குள்ளே அம்மா தவிர யாரும் இருக்க மாட்டாங்கன்னு இவனுக்கு தெரியும். ஸோ சில்லவுட்டில் வைக்கணும்னு பார்த்தேன். பட் எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு எனக்கு.
அது வேண்டாம், லைவாக சொல்லிடலாம் தோணுச்சு. அடுத்த சீன் வந்து ஏழுமலையை நீங்கள் இன்ட்ரோ பண்ணுற சீனு அண்டு அவங்களோட அந்த வாக், 2 பேரும் அந்த வாக் போகிறது, அது எப்படி இப்போ நான் நிஜ ஏழுமலையோட பேசுகிறேன், செல்விகிட்டையும் பேசுகிறேன். இப்போ 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒரே வீட்டில் இருக்காங்க. நான் அவங்ககிட்ட பேசுகிறப்ப அவங்க சிரிச்சுக்கிட்டே இது மாதிரி சொன்னாங்க. செல்வி என்ன சொன்னாங்கன்னா, இதே மாதிரி இந்த மோச்சராணி வந்து ஆற்று வரைக்கும் கொண்டு போய் விட்டுருங்க, அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவரை கூட நான் பைக்கில் போகிறேன். அப்போ இவருக்கு சொல்கிறாரு, நான் என் ஒய்ஃப் இறந்துட்ட பிறகு நிறைய பேர்த்த பார்த்தேன், எனக்கு யாரையும் பிடிக்கல, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு கேட்டார். அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு ஏழுமலை, எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்கன்னு ஒரு பொண்ணுகிட்ட கேட்குறாரு. அப்போ எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்குனுங்க. இன்னசென்ட்டாக இருக்கிற எந்த ஆம்பளையுமே இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. ஒருத்தன் கேட்டிருக்கான இவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருப்பான்னு சொல்லிட்டு அந்த ஆள் மேலே அவனுக்கு அவ்வளோ நம்பி எனக்கு பயங்கர அட்மையர் பண்ணா, அடோரபுளாக பார்த்தேன் நான் அந்த ஆளை. எப்படி ஐயா இல்லை இன்னசென்ட்டாக சொல்லிட்டாரா இல்லை நிஜமா? இல்லை சார், அதில் என்ன சார் தப்பு இருக்குது? உண்மையாலுமே நொந்து போயிருந்தேன் சார், நான் என் லைஃப் இப்படியே போயிருமோ அப்படின்னு நினச்சேன் சார். இவங்க எனக்கு எப்படியாவது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணேன் அப்படின்னாரு. இப்போது ஒரு விஷயம் என்ன, நமக்கு த்ரெட்டோட டிப்பு கிடச்சிருச்சு நமக்கு. இதுலேருந்து சரந்தொடுக்கிறதோ இதை வந்து இது இழுத்துட்டு போகிறது தான் நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அப்படி தான் அந்த அந்த வாக்கு வந்து ஒரே இந்த நான் என் செல்விகிட்ட கேட்டேன், சரி இவரை பார்த்தீங்க, ஆற்றை கடக்கும்போது இவர் விட்டுட்டு போகிறாரு, ஆற்றை கடக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? கல்யாணம் பண்ணிக்கணும்னு உடனே தோணுச்சு? எஸ் தோணுச்சு. ஏன் தோணுச்சு அப்படின்னு கேட்டேன். அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. முதல்ல அந்த வீடே வந்து அந்த வீடு கூரை வீடு, ஒரிஜினல் வீடு. ஓகே, அந்த வீட்டில் இருந்ததே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வீடே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த அது படத்தில் இருக்குது, எங்கள் பார்த்தீங்க இல்லையா, அவங்க என் பெரியம்மா, உங்கள் பசங்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் இதை இப்பயும் போல் நானே அவங்கள பார்த்துக்கிறேன், நீங்கள் தொடக்கூட வேண்டியதில்லைன்னு சொல்லுங்கள், இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாங்க. இதுதான் படத்தில் வைக்கிறேன். ஸோ ஆனால் இதுக்குள்ளே ஐஸ் வண்டி வர வைக்கிறது இதெல்லாம் நம்முடைய சரக்கு. ஸோ அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் இவங்க 3 பேரும் சாப்பிட்ற ஒரு சீன், எஸ், அது நீங்கள் வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருந்தீங்க, ஒரு சீன் இருக்கும் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி, அது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருச்சுன்னா நான் சீன் தானே அது? எஸ், சூப்பர். இதில் என்ன எனக்கு கொஸ்டின்னா, நீங்கள் சுதீருக்கு கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், சுதீர் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து எல்லா எதிர்ப்பையும் பார்த்துட்டாங்க. ஆமாம். ஆனால் ஒரு அம்மாவா அவங்களுக்குள்ள நடக்கிற பேட்டில் வந்து ஒரு போராட்டம் இருந்துன்ற மாதிரி. ஸோ அப்படியே அதை கண்டினியூ பண்ணிக்கணும். ஜான்சன் கதை வந்து ஒரு அம்மா தன்னுடைய பசங்க தன்னுடைய அம்மாவை பிரிய முடியாமல் கதறின இடத்துல தொடங்குற அந்த கதை. ஒரு அம்மா பசங்களை பிரிய முடியாமல் கதறாங்க, இவங்கிறதுல ஃபினிஷ் ஆகிடும். அதுதான் கிளைமேக்ஸ் எனக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் சினிமா. நான் செகண்ட் ஹாஃப் வந்து டெவலப் பண்ணி வச்சுட்டேன், இவங்க எதுக்குறாங்க அவங்க எதுக்குறாங்க, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி ஆகணும். அதுதான் கிளைமேக்ஸ். அது வந்து சினிமா. இப்போ நீங்கள் பெரிய ஆள் ஆகிறதோ இல்லை நான் பெரிய ஆள் ஆகிறதோ இல்லை நீங்கள் வந்து ஒரு டான் ஆகிறதோ இல்லை நான் வந்து ஒரு கேங்ஸ்டர் ஆகிறதோ நம்ம மனசில் இருக்குது. நம்ம போராடி நம்ம தெளிவாயிட்டோம்னா ஆயிடலாம். மற்றபடி எது பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறது, அண்ணன் நம்ம அப்பா எதுக்குறது, ஊருக்கார இதெல்லாம் சும்மா. நம்மளை ஜெயிச்சிட்டோம்னா இது அப்போ அது மாதிரி அந்த அம்மா அங்கே ஜெயிச்சிட்டாங்க, பசங்க ஜெயிச்சிட்டானுங்க, அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சது கதை. இந்த கதையை இந்த இடத்துல நான் வந்து எழுதிட்டேன். ஆனால் எனக்கு எடுக்கிறதுக்கு பயம். 3 நாள் கேன்சல் பண்ணுறேன் ஷூட்டிங்கை. இன்றைக்கி 6 மணி நைட் எஃபெக்ட் இது. 6 மணிக்கு மேலே அந்த ஒரு சீன் தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் என்னால் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் ஆகிடுவேன், தெரியும் எனக்கு. ஸோ அந்த ஒரு சீன் மட்டும் பிளான் பண்ணிவிட்டு எடுக்க போகிறேன், லைட் பண்ணுறேன். அப்புறம் திடீர்னு RM காலில் இப்போ கேன்சல் பண்ணால் அடுத்த மீட்டர் வந்துடுமா, அடுத்த பேட்டா அடுத்த நெக்ஸ்ட்டு கால் ஷீட் போயிடுமா அப்படின்லாம் கேட்டு அதுக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணுறேன். இப்படி 3 தடவை நினச்சி. ஏன்னா எனக்கு பயம் அவங்க ரெடியாக இல்லையோ அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன கன்வின்ஸ் பண்ண, சார் எடுத்துடலாம் சார், இன்றைக்கி எடுத்துடலாம் சார், எல்லாருமே ப்ரிப்பேராக இருக்காங்க சார் அப்படின்னாங்க. ஒன் ஃபைன் டே எனக்கு நம்பிக்கை வந்த பிறகு
அதை எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படின்னாங்க, நீங்கள் அந்த படம் பார்த்துட்டீங்க இல்லையா? அப்போ இந்த அம்மா சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து அந்த அம்மா ஃபேஸுக்கு போய் அங்கேருந்து கேமரா பேக் வரும்போது இவங்க 2 பேர் முன்னாடி உட்காந்துருக்காங்க, வந்துடணும். ஓகே, இதுக்குள்ள டைலாக் என்னென்னா, நான் தான் 3 பேர் உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நான் தான் இவங்களை பழக்கப்படுத்தினேன். ஆனால் இப்போ நானே அப்படிங்கும்போது கேமரா மேலே வந்துடணும். இவங்க 2 பேர் தெரிகிறப்ப இதுதான் என் பசங்களோட சேர்ந்து உட்காந்து கடைசி சாப்பாடு அப்படிங்கிறது வரணும். இதெல்லாம் வாய்ஸ் ஓவரில் வரணும். இந்த வாய்ஸ் ஓவர் யார் கொடுக்கணும்னா நான் தான் கொடுத்தாகணும். அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, சார் நீங்கள் வேறு யார் இது படித்தாலுமே எனக்கு அந்த ஃபீல் வர மாட்டேங்குது சார், நீங்கள் படிங்க சார், நீங்கள் சொல்லுங்கள் சார் டைலாகு. நான் டைலாகை படிப்பேனா, இந்த அம்மாவோட எக்ஸ்ப்ரெஷன் பார்ப்பேனா, கேமரா மூவ்மெண்ட். இப்போ கேமரா இங்கே வந்துருச்சுங்களா, மறுபடியும் இவங்களை தாண்டி போய் நிற்கணும். ஓகே, மறுபடியும் அங்கேருந்து வரணும். இப்படி 3 தடவை போயிட்டு கேமரா சிங்கிள் ஷாட். ஓகே, இதுதான் கேமரா ஆப்ரேஷன் டிசைட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 நாள் ஆச்சு. கேன்சலேஷன் நான் கட் பண்ணி எடுக்க பார்க்குறேன், ஃபீல் வரல. அப்போ சிங்கிள் ஷாட்டும் டிசைடு. ஆனால் சிங்கிள் ஷாட் எடுக்கிறதுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேர்த்து எக்ஸ்ப்ரெஷன் பார்க்க முடியாது, அந்த பொண்ணுடைய எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் தான் நான் பார்க்கணும். இப்போ அந்த அம்மாவுடைய மைண்ட் வாய்ஸ் முடிஞ்ச உடனே நான் படிப்பேன். ஓகே, நான் இதை சொல்லி முடித்த உடனே இதுதான் இவங்களுக்கு கடைசியாக வர சாப்பாடு இல்லை அப்படின்ன உடனே இந்த பெரியவன் வந்து, மா சாரிம்மா லேட்டாக சொன்னதுக்கு அப்படின்னு அவன் சொல்லணும். ஓகே, அதுக்குள்ளே அது சொல்லி முடித்தோடனே கேமரா இங்கே ஃபார்வேர்ட் ஆகி அவங்கள மட்டும் தான் காமிக்கணும். இல்லை பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு எடுத்து ஊற்றணும். இப்படி மல்டிபிள் திங்ஸ் ஆர் தேர் டு மானிட்டர். ஓகே, அது எடுக்கிறது வந்து அது எடுத்து முடித்த உடனே அந்த யூனிட்டில் ஒரு 5 பேர் அழுதாங்க, இன்க்ளூடிங் மீன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்க்ளூடிங் அவங்க அழுகிறது வேறு. ஓகே, ஓகே, மற்ற க்ரூவில் இருக்கிறவங்க 5 பேர் அழுதாங்க. அப்போ தெரிஞ்சிருச்சு, ஓகேடா ஐ டிட் இட், வி டிட் இட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹக் பண்ணிக்கிட்டோம். தட் ஹேப்பன். அண்ட் செம்மலர் அண்ணன் வாய்ஸும் ரொம்ப யா அவங்க லைஃப் உண்மையாலுமே செல்வி கேரக்டருக்கு லைஃப் வந்ததுக்கு அவங்க முக்கியமான காரணம். அடுத்தது வந்து சீன் இல்லை, 2 வார்த்தை. ஒன்று வந்து பார்த்துக்கலாம், இன்னொன்று வந்து ஆகட்டும்பா. 2 வார்த்தை. இந்த பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து முழுக்க அந்த பார்த்துக்கலாங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அது இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் கொடுக்கணும். பார்த்துக்கலாங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தையும் கூட அது. ஸோ அதுதான் அங்கே பார்த்துக்கலாங்கிற ஒரு வேடை வைக்கிறேன். இந்த ஆவட்டும்பாங்கிறது ஒரிஜினல் ஏழுமலைகிட்ட நான் பேசுகிறப்ப ஆவட்டும்பா யூஸ் பண்ணார், 2 தடவை யூஸ் பண்ணாரா, சரி அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஆவட்டும்பாங்கிறது. ஸோ அது வந்து கேரக்டருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்துச்சு, ஒரு மேனரிசம், ஒரு மேனரிசம் கொடுத்துச்சு. இந்த படம் வந்ததுக்கப்புறம் நிறைய ரைட்டப்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் கவனித்த ஒன்று என்னென்னா, இதுதான் வந்து 100% பெரியாரிய சினிமா அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கமெண்ட்டை எப்படி எடுத்துக்கிறீங்க? உண்மையாலுமே பாஸ்கர் வந்து பெரியார் படித்து தான் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற இடத்துக்கு வந்தார். ஓகே, அதனால் கண்டிப்பாக அந்த பெரியாரிசம் கண்டிப்பாக உள்ளே இருக்குது. அதை வந்து நான் அதிகமாக காட்டலைங்கிற வருத்தமும் இருக்கு எனக்கு. நான் அது கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு கமர்ஷியல் சினிமாக்குள்ளே நான் அதை பண்ண வேண்டாம்லாம் நினைக்கல. எனக்கு அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து சில வரைமுறைகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பர்சனலாக இல்லை, பர்சனலாக 100% இல்லை. இப்போ வந்து ஒரு சினிமா அப்படிங்கிறது, எழுத்து அப்படிங்கிறது இன்னும் வந்து ஒரு டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுற ஒரு ஸ்பேஸுக்கு வந்துட்டுருக்கு. ஆனால் எனக்கு அடிக்கடி என்ன தோணுன்னா, இப்போ ஒரு 100 சாமி மாதிரி ஒரு படத்தில் எமோஷ்னலாக ஒரு சீன் நான் பார்த்துட்டேன்னா, இந்த எழுத்தை வந்து எந்த ஒரு டெக்னாலஜியும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது எனக்கு தோணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கதை எழுதும்போதோ இது பண்ணும்போதோ இப்போ இருக்கிற அந்த ஒரு டெக்னாலஜியோட துணை வேணும் அப்படின்னு யோசிப்பீங்களா? ஆர் உங்களுக்கு ஓகே நான் தான் அதை முடிவு பண்ண? அப்படிலாம் இல்லைங்க. டெக்னாலஜியை வந்து நம்ம பயன்படுத்தாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஏன் பயன்படுத்த விடணும்? இப்படி ஒரு நான் சாட்ஜிபிட்டியில் கேட்டேன்னா எனக்கு என்ன தேவையோ அது கிடைக்குது. இப்போ ஜான்சன் என்னை தேடி வர்றாரு, ஜான்சன் என்ன மாதிரி கேள்வி கேட்டால் நல்லா இருக்கும்னு ஜான்சன் இது மாதிரி பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி கேள்வி வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது கொடுக்க போகுது.
நான் அதை பேஸ் பண்ணி ப்ளஸ் ஆர் மைனஸ் நான் அதை கால் எடுக்க வேண்டியது நான் தான். இது எப்படி நான் மேனிப்புலேட் பண்ணுறதுங்கிறது. அப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க? நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஓகே, கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எல்லா இடத்துக்கும் தேவையா அப்படிங்கிறது இப்போ நான் இதை கேட்க நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்றது தவிர நான் வந்து மனிதர்கள் கூட இது பண்ணுறதுல சரி நான் பிளைனாக வரும்போது கார் டிரைவ் பண்ணிட்டு நினச்சேன் இது எவ்வளோ ஈஸி இல்லை. அது படம் முடிச்சிட்ட பிறகு எந்த ப்ரிப்பரேஷனே இல்லாமல் வரேன். ஜான்சன் கேள்வி என்ன வேணால் கேட்டுக்கிட்டோம், 360 டிகிரியில் என்ன வேணால் கேட்டுக்கிட்டோம். நான் ப்ரிப்பரேஷனே இல்லாமல் வருவேன். ஐயோ இதை கேட்டுருவாங்களா அப்படின்னு. எதாவது மறைச்சி வைக்கிறதா இருந்தாலோ ஏதாவது பொய் சொல்கிறதா இருந்தாலோ அப்படின்னா தான் பயப்படணும். எனக்கு எந்த இசை இந்த லைஃப் ரொம்ப நல்லா இருக்குல்லன்னு யோசிச்சிட்டே வரேன். ஆனால் படம் பண்ணுறப்பையோ அதுக்கு முன்னாடியோ அது கிடையாது. ஈவன் 3 நாளைக்கு முன்னாடி படம் டிப் ஆகுதுன்னு சொன்னல திங்கள் செவ்வாயில், டிப் ஆகுது இந்த சென்ஸு. நான் சண்டேக்கு அப்புறம் அப்படி பற்றிக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்போ பத்தலை, புதன்கிழமைக்கு அப்புறம் பத்துது. அந்த 3 நாள் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. அது நாங்கள் வந்து ப்ரொமோஷன்லேயும் நாங்கள் ப்ரொமோஷனில் முன்னவே சொன்ன மாதிரி படம் பார்த்தவங்க எல்லாருமே போயிட்டு பைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க இந்த படத்தை பற்றி சோஷியல் மீடியாவில் எழுதிட்டு தான் அடுத்த வேலை பார்த்தாங்க. நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சேன், டேய் என்னடா அது யூடியூப் திறந்தாலும் சரி இல்லை இன்ஸ்டா திறந்தாலும் சரி எஃபிஐ திறந்தாலும் எல்லாமே 100 சாமியாக இருக்கீங்க அப்படின்னு. ஸோ மக்கள் தான் இதை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இந்த 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 நிமிஷத்தில் தமிழ் மக்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா நீங்கள் பண்ணது வந்து உங்கள் மனசு அவ்வளவு மேன்மையானதாக இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ப்ரொக்ரெசிவாக இருக்குது. இல்லைன்னா இந்த படத்தை நீங்கள் கொண்டாட மாட்டீங்க. தேங்க்யூ. அண்ட் உங்ககிட்ட நான் பார்க்குற இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறைய பார்த்துட்டே இருக்கீங்க, படிக்கிறீங்க, படம் பார்க்குறீங்க, ஈவன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் முதற்கொண்டு. எஸ். எனக்கு வந்து அதில் ஒரு சின்ன ஒரு பர்சனல் கனெக்ட் என்னென்னா, கோவிட் சமயத்தில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ரூமில் மாட்டிட்டாங்க. அவங்க வந்து சரி என்ன பண்ணுறதுன்ட்டு சரி ஓகே ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க. எனக்கு சொல்லிட்டா இருங்க. அவன் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே சூசைட் பண்ணிக்க போவான். தூவான தும்பிகள். எஸ், பாருங்க எவ்வளோ கரெக்டாக ஞாபகம் கேட்டீங்க. அந்த படம் பண்ணிட்டாங்க, நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது ஷேர் பண்ண அதெல்லாம். அப்புறமா சுஜித் வந்து ஒரு தாட்டி பேசும்போது இந்த மாதிரி சசி சார் எனக்கு கூப்பிட்டு விஷ் பண்ணாரு. அவர் வந்து அந்த படத்தை ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டாரு. இந்த சமயத்தில் இருந்த கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லாம் வந்து அதில் போச்சு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்குது? அப்போ கிடைச்சிருக்கும், இப்பயும் சொல்கிறேன். இது இல்லைன்னா செத்துருவேன் நான். ஐ மீன் லேர்னிங் இல்லைன்னா எனக்கு ஹாப்பியாகவே இருக்க முடியாது என்னால். இப்போ இவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கேமரா முன்னாடி இப்படி அடித்தார். ஓகே, இது படத்துடைய ஓப்பனிங்கா இல்லை ஒரு சீனுடைய எண்டா இல்லை படத்தினுடைய எண்டா, இது நோட் பண்ணி வச்சுக்கோ. போயிட்டு கண்டிப்பாக நான் இதில் மைசெல்ஃபில் கொண்டு போயிடுவேன் இந்த விஷயத்த. ஓகே, இப்படி இந்த லேர்னிங் தான் என்னை சந்தோஷப்படுத்துது. ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிடைக்க சந்தோஷம் இருக்குல்ல, அதுக்கு எண்ணெயே கிடையாதுங்க. 2 விஷயத்தில் சந்தோஷங்க. என்ன விஷயம்னா, ஒன்று க்ரியேட் பண்ணுறதில்ல. ஒரு புது விஷயம் க்ரியேட் பண்ணிட்டோம், ஆஹா இது நம்ம சொல்லிட்டோம்டா, இந்த விஷயம் வந்து புதுசுரா இது அப்படிங்கிறப்ப சந்தோஷம் வரும். இன்னொன்று நம்மளை நம்ம மாற்றிக்கும் போது அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் அந்த இது கூட க்ரியேட் பண்ணுறது கூட செகண்டரி தான். நீங்கள் நம்ம மாற்ற முடியாதுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். 5 மணிக்கு எந்திரிக்க முடியாதுன்னு நினச்சிட்ருப்போம். பட் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக. பட் எனக்கு இப்போ அது பிரச்சனை இல்லை, சும்மா சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி எதுவும் எந்த விஷயத்தையும் நம்மளால் முடியாதுங்கிற விஷயத்தையோ இல்லை இதை பண்ணிடணுன்னா இன்றைக்கி நினச்ச ஒரு 5 விஷயம் பண்ணணும்னு வச்சா அந்த 5 விஷயத்தை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி பயங்கர ஹாப்பினஸ். உங்களுக்கு நீங்கள் மாற்றிட்டீங்க. இந்த மாற்றம் இருக்கு இல்லையா, இந்த தன்னைத்தான் மாற்றிக்கிறதுல சந்தோஷம் இல்லை, அதுக்கு இணையே கிடையாது. இப்போ நிறைய இன்டர்வியூஸில் வந்து உங்களுக்கு பிடிச்ச நிறைய ஃபாரின் ஃபிலிம்ஸ் எல்லாம் சொல்லி கோட் பண்ணியிருக்கீங்க. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் உங்களை ரொம்ப இம்பேக்ட் பண்ண படங்கள்னா என்ன சொல்லுவீங்க? உங்களை வடிவமைச்ச அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. இது எப்படி சொல்கிறது, எல்லாமே மக்கள் அது எல்லாமே சொல்லிட்ட படங்கள் தான். நான் புதுசாக இப்போ சொல்லாத படம் இப்படி ஒரு படம் இருக்குங்கன்னு என்னால் அப்படி சொல்ல முடியல. நிறைய நல்ல படங்கள் தான் மாற்றிருக்கு.
நான் நெஞ்சத்துக்கு இல்லாதேன்னு ஒரு படம் பார்க்குறேன். என்ன காலேஜ் டைமில் நைட் ஷோ சேலத்தில் சபரி தியேட்டரில் ஓடுது. அது படம் பார்த்துட்டு 2 மணிக்கு வந்து 2:45க்கு வீட்டுக்கு வந்து நான் முகம் அலம்புறேன், கை கால் கழுவுறேன். கை கால் கழுவி முகம் அலம்பி நகத்தை கட் பண்ணுறேன், புக் ஷெல்ஃப் அடிக்க வைக்கிறேன், தூக்கம் இல்லாமல் உட்காந்துட்ருக்கேன். ஓகே, தட் வெரி மொமெண்ட் ஐ தாட், எது என்னை நல்லவனாக்குதோ, எது என்ன சரியானவனாக்குதோ அதுதான் என் தொழில் நான் டிசைட் பண்ணேன். ஒரு சினிமா என்ன பண்ணுச்சு. ஸோ நெஞ்சத்துக்குள்ள அது நல்ல படமாக நீங்கள் மகேந்திரன் சாருடைய மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஓகே படம் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல படம், என்னை மாற்றிச்சு. அப்படி நிறைய படங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எஸ். அப்படின்னா அடுத்தது மூவி ரெக்கமெண்டேஷன் ஏதாவது சொல்லுங்க. இல்லை பண்ண அது உண்மையாலுமே தமிழ் படங்கள் த பெஸ்ட். நான் மற்ற படங்கள்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி டக்குன்னு என்னால் வந்து எழுதி வச்சுக்கணும்னு தோணுது. என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாகவே நினைக்கிறேன். நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்த கேள்வியாக அடுத்த இதில் கேளுங்க, மறக்காம கேளுங்க, நான் சொல்லிடுறேன். டாப் 5. சூப்பர். ஓகே, இப்போது இது 2 பார்ட் கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்னால் என்ன, இது ஒன்று. இன்னொன்று, இப்போ நூறுசாமின்ற ஒரு படத்தில் மூலமாக ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. ஒரு ரீமேரேஜில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, அதோட தேவை என்னங்கிறத பற்றி சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த படத்தில் பேசுறதுனால நடக்கிற மாற்றங்களோ இல்லை இது என்ன மாதிரியான இம்பேக்டை தரும் அப்படிங்கிறது செகண்ட் பார்ட். என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ங்கிறது ஒரு நல்ல படமாகவும் இருக்கணும், அது பெரும்பாலான மக்கள் வந்து அதை ரசிக்க வச்சிருக்கணும். ஆஸ் எ டைரக்டராக நான் பண்ண வச்சுருக்கணும், அதுதான் சக்ஸஸ். ரெண்டுமே நல்ல படமாகவும் இருக்கணும், அது பெரும்பாலான மக்கள் அதை வந்து அதுக்கு ஓட் பண்ணியிருக்கணும், அதை ரசிச்சிருக்கணும். ஏன்னா அதை நம்பித்தான், அதை நோக்கித்தான் நான் படம் எடுக்கிறேன். பெரும்பாலான மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு தான் படம் எடுக்கிறேன். ஸோ அது ரீச் ஆகிடுச்சுன்னா நான் ஐ எம் ஹாப்பி. ஓகே, அதுதான் சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அது யூஸ்வலான விஷயம் தான், எல்லாரையும் ரீச் பண்ணுறதுங்கிறது. ஆனால் அது நல்ல படமாக இருக்கணுங்கிறதுல தான் கேள்வி வருது. சக்ஸஸான படமும் எடுத்துடலாம், நல்ல படமும் எடுத்துடலாம். ஒரு நல்ல படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கிறது தான் நமக்கு சேலஞ்சிங்காக இருந்துட்டு. அது அடைஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு அந்த விதத்தில் வந்து நான் அடைஞ்சிட்டேன். நூறுசாமி வந்து ஹிட் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு என்னுடைய ஃபில்மோகிராஃபியில் ஒரு சக்ஸஸ் படத்தில் அது ஒன்று. என்னது கேள்வி? என்னது? இம்பேக்ட் மூலமாக நடக்கும். ஐயா நிறைய இதில் சொன்னது தான். பூ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ரிலீஸ் ஆகி 3-4 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தீபாவளிக்கு முன்னாடி நாளோ அதுக்கு முன்னாடி நாளோ ஒருத்தர் என்னை தேடி வர்றாரு. உங்களை மாதிரி ஒரு யங் சாப் தான் வந்தார். கையில் ஒரு துணி கடை பேக் இருந்தது. அவர் வந்து, சார் பூ பார்த்தேன் சார், படம் ரிலீஸ் ஆகி இப்போ தேட்டரில் விட்டு ஓடிடுச்சு, இப்போ வந்து பேச வரீங்க அப்படின்னு சும்மா கேட்டேன். இல்லை சார், நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் எனக்கு ஊர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். தீபாவளிக்கு எப்பயுமே ஊருக்கு போவேன். இந்த தடவை ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் எங்கள் அக்காவுக்கு சேரீ எடுக்க போனேன். சேரீ எடுக்க போயிட்டு அங்கேருந்துக்கிட்டு எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, உனக்கு என்ன கலர் வேணும், உனக்கு என்ன கலர் சேரீ வேணும் அப்படின்னு கேட்டேன். இதுதான் சார் உங்கள் பூ பண்ணிச்சு எனக்கு. பொண்ணுக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது, அதில் விருப்பம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற விஷயத்த எனக்கு கற்றுக் கொடுத்தது சார் அப்படின்னு. அதுதான் பூ பண்ணிச்சு. அதை நோக்கி தான் நான் நகர்ந்தேன். ஓகே, அது வந்து நடக்குது சார், அது நடந்துருச்சு. அப்படிங்கும்போது எனக்கு பயங்கர ஹாப்பி. அதே மாதிரி நூறுசாமி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க சொல்லலாமா எனக்கு தெரியல, இன்னசென்ட் கப்புள்னு இது. அவங்க வந்து படம் பார்த்துட்டு போய் அவங்க சிங்கிள் மதரு, அவங்களும் இதே மாதிரி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க பையன் வந்து ஓகே சொல்லி அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதை பற்றி அவங்க எழுதின உடனேயோ இல்லை சொன்ன உடனேயோ இம்மீடியட்டாக அங்கேருந்து ஒரு கால் வருது. மேம், இது மாதிரி உங்களுடைய நீங்கள் நூறுசாமி படத்தை பார்த்துட்டு நீங்கள் எழுதியிருக்கீங்க, இது வந்து எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குது, எனக்கு என்கரேஜிங்காக இருக்குது. நான் இப்படி ஒரு சிங்கிள் ஃபாதராக நான் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்ன உடனே இந்த அம்மா வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு லேடியை, சிங்கிள் மதரை பேசி இப்போ அந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான்.
இது இம்மீடியட்டாக நடந்தது. வித்தின் எ வீக் டைம், நாட் ஈவன் இன்னைக்கு இது நேற்று வெள்ளிக்கிழமை இல்லையா? வித்தின் எ வீக் டைம் நடந்தது. 5 டேஸில் நடந்திருக்காது. ஸோ ஆனால் பூ பண்ணதை விட இது பண்ணுற தாக்கம் இருக்குல்ல, இது வந்து ஒரு எரப்ஷன், வெடிக்குங்க. இது நிறைய பேர்த்த ரீச் ஆயிருக்கு. ஏன்னா அவ்வளோ பேர் சிங்கிள் ஃபாதராகவும் சிங்கிள் மதராகவும் இருந்துக்கிட்டு வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க. அப்புறம் இவங்களை சேர்ந்தவங்க இருக்குங்களே, எல்லாருக்கும் ஒரு சின்ன கில்ட் ஃபீல் வர, சின்னதில்லை கில்ட் ஃபீல் பெரிய அளவில் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, விட்டுட்டோமோ அப்படிங்கிறது. பூ எப்படி இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் பேசிகிட்டு இருக்காங்களோ, 18 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்களோ, இது ஒரு 20 வருஷத்துக்கு நிற்கும்னு நினைக்கிறேன் நான். தெரியல எனக்கு. சூப்பர். ஸோ அழகான படம். நன்றி. இதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்கள் டைம் இன்னைக்கு கிடைச்சது, அது எனக்கு சந்தோஷம். அது கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையாக சொல்கிறேன் சார். நான் வந்து நீங்கள் கேட்டுட்டு போயிட்டீங்க, அதுக்கப்புறம் 2 நாளுக்கு பேச்சு மூச்சு இல்லையா, சரி ஓகே கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருக்கீங்க, சரி வேறு ஏதோ இதில் இருக்கீங்க, ஏதோ எனக்கு பெரிய இது இல்லை. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாமே ரொம்ப அட்மைரபிளாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப தாட் ப்ரொவோக்கிங்காக இருந்தது. உள்ளே பூந்து கேட்டீங்க, என்னுடைய இன்சைட்டுக்குள்ளே, என்னுடைய விஷயத்துக்குள்ளே கை வச்சு பெறாண்டீங்க நீங்கள். ஸோ இன் தட் வே ஐ எம் ஹாப்பி வித் யூ. சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த படத்துக்கு வெயிட்டிங். ஒரு ஹீரோ படம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு கண்டிப்பாக வெயிட்டிங். நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச்.